வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவுல நம்ம பார்க்க போற நட்சத்திரம் பூச நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி கடகராசி. இந்த கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. இந்த ராசியினுடைய அதிதேவதை சந்திரன். இந்த ராசி ஒரு சரராசி. இது ஒரு இறந்த கால ராசி. இது ஒரு நீர் ராசி. அப்போ இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்பவுமே நடந்து போன விஷயங்களை அதிகமா யோசிக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதே மாதிரி சகிப்புத்தன்மை ரொம்ப அதிகமா இருக்கும். பொறுமை ரொம்ப அதிகமா இருக்கும். எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாத்திக்குவாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த ராசி ஒரு நீர் ராசி. இந்த தண்ணி நீங்க குளத்துல குடிச்சாலும் குடமா மாறிடு, சொம்புல வச்சீங்கன்னாலும் சொம்பா மாறிடு, டம்ளர்ல வச்சீங்கன்னா டம்ளர்லாம் மாறிடு. எதுல நீங்க அந்த தண்ணி ஊற்றி வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய வடிவத்தை அது மாத்திக்கும். அதே மாதிரி இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ யாரு கூட இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள மாத்திக்குவாங்க. பொதுவா சந்திரன் சொன்னோம்னாலே உணர்ச்சிகரமாக இருப்பாங்க. அப்போ இந்த சந்திரன் சனி கூட இருக்கிறதுனால, சனி சந்திரனுடைய வீட்டுல இருக்கிறதுனால பொதுவாகவே ஆஸ்குலேஷன் மைண்டு உள்ளவங்களா இருப்பாங்க. இதை நம்ம புனர்பூசம் சொல்லுவோம். புனர்பூன்னு சொன்னா ஒரு நாள்ல நடக்க வேண்டிய விஷயம் ஒரு மாசத்துல நடக்கு, ஒரு மாசத்துல நடக்க வேண்டிய விஷயம் ஒரு வருஷத்துல நடக்கும். அப்போ எந்த விஷயமே தள்ளி தள்ளி போய் நடக்கும். அதே மாதிரி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ரொம்பவே புத்திசாலிகளா இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய தொழில இருப்பாங்க. இவங்க எப்பவுமே பிரயாணங்கள் அடிக்கடி பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதை யாருன்னு கேட்டீங்கன்னா குரு. அப்போ இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒருத்தருக்கு உபதேசம் பண்ணக்கூடிய தொழிலா இருக்கலாம், ஒருத்தருக்கு குருவா இருக்கலாம், பேராசிரியரா இருக்கலாம், அதே மாதிரி நீதிபதியா இருக்கலாம், சட்டம் படிச்சவங்களா இருக்கலாம். பொதுவாகவே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த நட்சத்திரத்துக்காரங்கள் என்னைக்குமே தொழில் மற்றவங்க கூட சம்பந்தப்பட்டதாகவே இருக்கும். அதே மாதிரி இவங்க ரொம்பவே நேர்மையாக இருக்கக்கூடிய தன்மை அதிகமா இருக்கும். எங்க போனாலுமே யாருக்குமே கெடுதல் பண்ணாத எண்ணங்கள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். பொதுவா குரு இதுல பிறந்திருக்கிறதுனால, இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறதுனால இவங்க மற்றவங்களுக்கு ஆலோசனை பண்ணக்கூடிய இடத்துல இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு யாருன்னு எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. அதே மாதிரி இதுல இதனுடைய குறியீடு என்னன்னு கேட்டீங்கன்னா பசுனுடைய மடி மாதிரி இருக்குது பாக்குறதுக்கு. பொதுவா இந்த பசுனுடைய மடியில நம்ம பால் கறந்து மற்றவங்களுக்கு அதை கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க தங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை அடுத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஈஸியா கொடுத்துருவாங்க. தனக்குன்னு எதையுமே வச்சுக்காத தன்மை ரொம்பவே அதிகமாக இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா இது இறந்த கால ராசி. அப்ப இறந்த கால ராசி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இப்ப நடக்கிறது நிகழ்காலத்தையும் பார்க்காது, எதிர்காலத்தையும் பார்க்காது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் அப்படிங்கிற எண்ணத்திலேயே அவங்க இருக்கிறதுனால பொதுவாகவே இவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய எண்ணங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த நட்சத்திரம் 5 நட்சத்திரங்கள் சேர்ந்தது. அப்போ இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க என்னைக்குமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஒரு கூட்டத்தோடவே இருக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். அதாவது இவங்களை சுத்தி எப்பவுமே ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒண்ணு இவங்க ஆலோசனை கேட்கறதா இருக்கலாம். அதே மாதிரி இவங்க கூட பாத்தீங்கன்னு சொன்னோம்னா வேலை செய்யக்கூடிய ஆட்களா இருக்கலாம். எப்பவுமே இவங்களை சுத்தி ஒரு 4 பேர் 5 பேர் இருந்துட்டே இருப்பாங்க. இவங்க அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு நல்ல விஷயங்களோ சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. மோசமான விஷயங்களோ கெட்ட விஷயங்களோ இவங்க யாருக்குமே சொல்ல மாட்டாங்க. சொல்லி கொடுக்கறது கூட நல்ல விஷயமா தான் இருக்கு. அதே மாதிரி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பரதன், நம்ம ஸ்ரீராமருடைய தம்பி. அப்போ இந்த ராமர் காட்டுக்கு போகும்போது தன்னுடைய அரசு உரிமையை யாருக்கு கொடுத்துட்டு போறாருன்னு கேட்டீங்கன்னா தம்பியோட கொடுத்துட்டு போறாரு. தம்பி அண்ணனுக்கு உண்டான அரசு உரிமை வாங்காம அவருடைய பாதத்துக்கு உண்டான செருப்பை வச்சுட்டு ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. அண்ணன் உட்கார்ந்த இதுல அரியணையில நான் உட்கார மாட்டேன், எங்க அண்ணனுடைய பாதத்துக்கு உண்டான அந்த செருப்பை வச்சு நான் ஆட்சி நடத்துறேன்னு சொல்லிட்டு ஸ்ரீராமர் வர்ற வரைக்குமே அவர் அந்த கால் பாதையை வச்சுட்டு ஆட்சி நடத்திட்டு இருந்தாரு. அப்போ
இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்கள நீங்க முழுசா நம்பலாம், எந்த ஒரு காரியத்தையுமே விட்டுட்டு போலாம். அதே மாதிரி உங்களுடைய சொத்துக்களோ முக்கியமான விஷயங்களோ எல்லாத்தையுமே இவங்ககிட்ட நீங்க ஷேர் பண்ணலாம். இவங்க முழுமையாக நம்பிக்கைக்கு உண்டானவர்கள். அதே மாதிரி இதனுடைய புருஷார்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா தர்மம். தர்மம் அப்படின்னு சொல்றது எப்பவுமே ரொம்ப ஒழுக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எல்லா விஷயத்திலயுமே அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருமானு யோசனை பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. எப்பவுமே சுயமா முடிவு, அதாவது சுயமா முடிவுன்னு சொன்னா டக்குன்னு முடிவெடுத்து எதையுமே இவங்க பண்ண மாட்டாங்க. அமர யோசிச்சு உட்கார்ந்து அடுத்தவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு வள்ளின்னு சொன்னா மட்டும்தான் அந்த வேலையவே செய்வாங்க. பொதுவா இந்த ராசியில கடகராசியில இந்த பூச நட்சத்திரம் இருக்கிறவங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நல்ல அரசியல் தலைவர்களாக இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி மக்களுக்கு நிறைய சேவைகளை செஞ்சவங்களாகவும் இருந்திருக்கிறாங்க. பொதுவாகவே இந்த கடகராசி பூச நட்சத்திரம் ரொம்பவே நல்லாவே ஆட்சி பண்ணக்கூடிய தன்மையில தான் இது இருக்கும். அதே மாதிரி பூச நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு உண்டான தன்மையை இப்ப பார்க்கலாம். பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் எப்பவுமே பாத்தீங்கன்னா தொழில ரொம்பவே கடுமையா உழைக்கக்கூடிய தன்மையில இருப்பாங்க. அதே மாதிரி தொழில பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எப்பவுமே எங்க வேலை செஞ்சாலும் அந்த இடத்துல மேலதிகாரி இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வரும். யாருக்குமே இணங்கி போகக்கூடிய தன்மை இவங்களுக்கு பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு குறைவா இருக்கும். அதே மாதிரி வேலை செய்யறவங்க பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எப்பவுமே இவரை சுத்தி ஆட்கள் இருந்துட்டே இருப்பாங்க. இவரை நம்பி நீங்க எந்த வேலையுமே கொடுக்கலாம், கண்டிப்பாக சரியா பண்ணுவாரு. அடுத்தது பூச நட்சத்திரம் 2ஆம் பாதம். இந்த பூச நட்சத்திரம் 2ஆம் பாதம் பாத்தீங்கன்னா கன்னி நவாம்சத்தில் விளையுதுங்க. பொதுவா கன்னி நவாம்சம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 6ஆவது வீடு. அப்போ பொதுவாகவே இவங்க எப்ப பார்த்தாலுமே வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. வேலை செய்யறதுனால இருக்க முடியாது. அதே மாதிரி இவங்க கடனுக்கு வேலை செய்யக்கூடிய தன்மையில இருப்பாங்க. கடனுக்கு வேலை செய்யறது என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க போய் கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க, ஆனா பணம் கொடுக்க மாட்டாங்க. அந்த பணத்தை கேட்டு வாங்கக்கூடிய துணிவு இவங்ககிட்ட இருக்காது. நாளைக்கு இழுபறிச்சாலும் இவங்க எதுவும் பேசாம எதுவும் பேசாமையே வந்துருவாங்க. இதுதான் கடனுக்கு வேலை செய்யக்கூடிய தன்மை. அதே மாதிரி எந்த தொழில் செஞ்சாலும் அதுல நிபுணத்துவமா இருப்பாங்க. இவங்களை தொழில அடிச்சுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு டேலண்டா செய்யக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இவங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க. புத்திசாலித்தனமாகவும் நடப்பாங்க. பொதுவாகவே இந்த நட்சத்திரத்துக்கு பூசம் 2ஆம் பாதத்துக்கு கோல் மூட்டக்கூடிய தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா புதனுடைய நவாம்சத்தில் இருக்கிறதுனால பொதுவாகவே அடுத்தவங்களை பத்தி பேச்சுகளும் அதிகமா தான் பேசுவாங்க. அடுத்தது பூசம் 3ஆம் பாதம். பொதுவா இந்த பூசம் 3ஆம் பாதம் பாத்தீங்கன்னா நவாம்சத்துல துலா நவாம்சத்துல போய் விழுகுங்க. அப்ப அந்த துலா நவாம்சம் அப்படிங்கிறது சனியுடைய உச்ச வீடு. அப்போ இந்த பூசம் 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ரொம்பவே தொழில கெட்டிக்காரர்களா இருப்பாங்க. தொழில இவங்களை அடிச்சுக்கவே முடியாது, ரொம்ப டேலண்டா இருப்பாங்க. எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் அந்த இடத்த தனக்கு தகுந்த மாதிரி மாத்திக்குவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இவங்க எப்பவுமே தொழில மேல மேல போயிட்டே இருப்பாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா துலா நவாம்சம் ஆகுனதுனால சனி அங்க உச்சமாறதுனால அங்க சனி பிளஸ் சுக்கிரன் பிளஸ் சந்திரன் சேர்த்து இருக்கிறதுனால இவங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னு சொன்னா முன்னேற்றம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஆடம்பர பிரியங்களும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது தேவையில்லாம ஒரு காருக்கு பேர 2 கார் வச்சிருப்பாங்க, ஒரு வண்டிக்கு பேர 2 வண்டி வச்சிருப்பாங்க. ஆடம்பர செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே பண்ணுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இவங்களுடைய வீடு ரொம்ப கலைநயம் உள்ளதா இருக்கும். பொதுவா இந்த பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்குமே சினி பீரியட் வருங்க. பொதுவா பாத்தீங்கன்னு சொன்னா சனி சந்திரன் பிளஸ் சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறதுனால இவங்களுக்கு சினி பீரியட் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் தொழிலும் இவங்களுக்கு வரும். அதே மாதிரி கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இவங்களுக்கு நன்றாக வரும். பொதுவா பழைய வண்டி வாங்கி புதுசா பண்ணுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா RX 200 இருக்கு. அதை பாத்தீங்கன்னு சொன்னா 1,50,000 ரூபாய் கொடுத்து வாங்கி அதை ஒரு 50,000 1 லட்சம் செலவு பண்ணி புதுசா பண்ணுவாங்க. அந்த மாதிரி வேலைகள்லாம் இந்த பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க பண்ணுவாங்க. அடுத்தது பூசம் 4. பொதுவா இந்த பூசம் 4ஆம் பாதம் அப்படிங்கிறது நவாம்சத்துல பாத்தீங்கன்னு சொன்னா விருச்சிக நவாம்சத்தில் விழுகுங்க. அப்போ இவங்க தொழில் செய்யற இடத்துல கண்டிப்பாக இவங்களுக்கு தொழில் பிரச்சனைகள் எல்லாம் இருக்காது. இவர் தொழில் செய்யறதோட அடிஷனலா வேற தொழிலும் பண்ணிட்டு இருப்பாரு. வேற கூடவே இன்னொரு தொழிலும் கைவசம் வச்சிருப்பாரு. ஒரு தொழில் மட்டும் இவங்க பண்ண மாட்டாங்க. தொழில் பார்க்கறதுக்கு வேலைக்கு போற மாதிரி இருக்கு, ஆனா இவர் பாத்தீங்கன்னா அடிஷனலா உன்னோட சொந்த தொழில் ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாரு. அதே மாதிரி சீக்கிரம் இவங்களுக்கு
என்ன நினைக்கிறாங்களோ அது அவ்வளவு சீக்கிரம் கைகூடாது. அதே மாதிரி சொந்த பந்தங்கள் இவங்களுக்கு சீக்கிரமா பகையாயிரும். அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தில் இந்த பூசம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா தாயாரோட உறவு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நல்லா இருக்காது. குடும்பத்துக்கூட உறவு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நல்லா இருக்காது. என்னைக்குமே ஒற்றுமை குறைவாகவே இருக்கும். பொதுவாக இவங்களுக்கு பிடிவாத குணம் அதிகமா இருக்கும், வைராக்கியம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வைராக்கியம் சொல்லும்போது இன்னொன்று விஷயத்தையும் இங்க சொல்லணும். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம மைனஸா சொல்ல முடியாது. பொதுவா பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பூச நட்சத்திர 4ஆம் பாதம்ங்கிறது விருச்சிக நவாம்சத்துல விழுகுங்க. இந்த விருச்சிக நவாம்சம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 8வது வீடு. பொதுவா 8வது வீடுங்கிறது அப்படிங்கிறத நம்மளுக்கு தியானம், தவம், அஷ்டமா சித்தி இது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த 8வது வீடு தான். அந்த காலபுருஷனுக்கு 8வது வீடான விருச்சிக ராசி தான். அப்போ இந்த பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் அங்க விழுகிறதுனால இயற்கையாவே தியானம் பண்ணக்கூடிய தன்மை இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்குங்க. ஈஸியா இவங்களுக்கு மெடிடேஷன் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹிப்னானிசம் வருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா யோகா வரும். எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு ஈஸியா வரும். கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய வேலை உங்களுக்கு ஈஸியா வரும். அப்போ இது எல்லாமே அவங்களுக்கு பிளஸ்ஸாகவும் இருக்கும். எந்த அளவுக்கு மைனஸ் பூசம் 4ஆம் பாதத்துக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பிளஸ்ஸும் இருக்கு. பொதுவாகவே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இவங்க தியானம் ரொம்ப அருமையா வரும். இவங்களுக்கு மற்ற நட்சத்திரத்தை விட இந்த 4ஆம் பாதத்துக்கு அதிகமா வரும். இந்த பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுச நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், இந்த 3 நட்சத்திரத்துக்குமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா தியானம் ரொம்ப நல்லா வரும். அஷ்டமா சித்தி ரொம்பவே நல்லா வரும். இதுதான் பூச நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்கள். நன்றி, வணக்கம்.